டிவியை பார்த்து பொண்ணு கொடுக்குறாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம். என் காலத்துல டிவி இல்லாம போச்சு. பின்ன என்னவா இத வந்துட்டானே. டே மாணிக்கா, உன் மாமன் உனக்கு லெட்டர் போட்டுக்கிறான். சம்பந்த விஷயம்தான், உன்னிப்பா கவனிச்சு படி. எப்போவாவது திடீர்னு மெட்ராஸுக்கு வரும்போது நம்ம வீட்டுக்கு வருவோம். இப்ப கொஞ்ச நாள் ஆளையே காணோம். இப்ப லெட்டர் போட்டுக்கிறான். அதுவும் காவிரி நல்லூர் ஆண்டி தேவர் மக கல்யாண விஷயமா. ஆண்டி தேவர் நல்ல மனுஷன் தான். அவர் பொண்டாட்டி தான் ராட்சசி. அத நீ சொல்ற. இத பாரு, இந்த கல்யாணத்தை நீ நல்லபடியா நடத்தி வச்சா அடுத்த முகூர்த்தத்திலேயே உன் மாமன் தான் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கதா லெட்டர் போட்டிருக்காரு. உன் மாமன் பொண்ணு இருக்காளே, அசப்புல உன் அம்மா மாதிரியே இருப்பா. நீ எங்க இதெல்லாம் பாத்துருக்க போற? 12 வயசுலயே ஊரை விட்டு வந்துட்ட. போன மாசம் திருவிழாவுக்கு ஊருக்கு போயிருந்தல்ல, அப்ப அந்த பொண்ணை பார்த்தேன். மூக்கு முழியுமா கிளி மாதிரி இருக்கா. கொத்திர போது தண்ணி ஊத்துவாங்க. இவ்வளவு லேட் ஆகுது. சில்லுட்டு தண்ணி. கொண்டு வந்தியா? மறந்துட்ட பாருங்க. தலைங்களை தேய்ச்சி குளிச்சியா? அப்புறம் உங்க அம்மா திட்ட போறாங்க. ஒழுங்காவே குளிக்க மாட்டேன். இவ்வளவு வயசாச்சு குளிக்க தெரியுதாடி உனக்கு? சீக்கிரமா குளிங்கடி. தண்ணி நம்ம அடிக்காத. இவெல்லாம் ஒரு ஆம்பளை. பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல வந்து நின்னுட்டு குளிக்கிற இடத்துல வந்து நின்னுக்கிட்டு என்னண்ணா என்னடா சொல்லிட்டு போறாள் அவளுங்க? நீ எல்லாம் ஒரு ஆம்பளைன்னு கேட்டுட்டு போறாங்க. ஆம்பளையா இருக்கிறதுனாலதான் இங்க வந்து நிக்கிறேன். சரி சரி, கணக்கச்சு குளிச்ச சோப்பு தண்ணிக்கு கிடக்க போய் எடுத்துடா போட. அண்ணா சோப்பு கிடைச்சிருச்சு. அதனால வைடா, நான் அந்த பக்கமா போய் குளிச்சுக்கிறேன். சரி சரி போ. சோப்பு போட்டு குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. வாசனையா தான் இருக்கு. ஏ கிளவி, அவ போட்டு குளிச்ச சோப்பு நான் போட்டு குளிக்கலாம்னா நீ நாடி போட்டு குளிச்ச? ஏய், அந்த கிளவிய தண்ணிக்குள்ள வச்சு அமுக்குடா. வாப்பா. என்ன திருவாசகமா? இத கவனிங்க. யாரடா அந்த பொண்ணு? காவேரி நல்லூர் 1000 ஆண்டி தேவரை தெரியுமா? நான் புகுந்த இடம் தாண்டா மதுரைப்பட்டி. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் காவிரி நல்லூர் மண்ணுடா. அந்த ஊர்லயே பெரிய மனுஷன் பிள்ளை தாண்டா 1000 வேலி ஆண்டி தேவரு. அவரோட பொண்ணுதான் இந்த பொண்ணு. பெரிய இடமாச்சே. என் மகனும் மருமகளும் கார் விபத்துல இறந்த உடனே இவனை தூக்கிக்கிட்டு ஊரை விட்டு மெட்ராஸுக்கே வந்துட்டேன். மதுரைப்பட்டியில இருக்கிற வீடு கூட இன்னும் சும்மா பூட்டி தான் கிடக்கு. அப்ப விக்கல. அந்த ஊரே எங்களுதுடா. ஆண்டித்தேவர் அப்பாவை எனக்கு அந்த காலத்திலே நல்லாவே தெரியும். கரம்பக்காடு சேர்வைக்கு ரொம்ப வேண்டியவர். நாங்க எல்லாரும் ஒரே சொந்தம்டா. அதே ஆண்டித்தேவர் தான் உன் பேரனுக்கு தான் பொண்ணை கொடுக்க பிரியப்படுறாரு. நல்ல சம்பந்தமாச்சே. எனக்கு கூட வயசாகிக்கிட்டே போகுது. அவனுக்கு கூட வயசாகிட்டே போகுது பாட்டி. ஆமா பாட்டி, PhD பட்டத்துக்காக நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அது முடிஞ்சு தீசிஸ் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். டேய், அதெல்லாம் சீக்கிரமா பண்ணலாம்டா. முதல்ல பொண்ணு எப்படி இருக்குன்னு பாருடா. பாரு, என்ன என்ன பாக்குற? பொண்ணை பாடுறா. என்ன தொடர்கதையா இல்ல முழு நாவலா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. தீசிஸ்ரா. பார்த்தா தெரியுது. என்ன அவ்வளவு சீக்கிரம் எழுதிட்ட? ஆமாண்டா, நீ அந்த பொண்ணோட போட்டோ கொண்டாந்து கொடுத்தாலும் கொடுத்த பாட்டி ஒரே நச்சரிப்பு. எப்ப பார்த்தாலும் கல்யாணத்தை பத்தி தான் பேச்சு. அதனால நானும் சட்டு புட்டுன்னு தீசிஸை எழுதி முடிச்சிட்டேன். அப்போ நீ தீசிஸ் எழுதல, அந்த பொண்ணு ஒண்ணு எழுதி வச்சிருக்கு. ஆமா, நான் என்ன பண்ணும்? இந்த தீசிஸை டைப் படிக்கணும். அதான் ரம்யா இன்ஸ்டியூட்ல கொடுக்கலான்னு வந்தேன். ரம்யா இன்ஸ்டியூட்லயா? ஆமாண்டா, ரம்யா இன்ஸ்டியூட்ல கொடுத்தா மிஸ் ரம்யா தான் டைப் பண்ணுவா. நான் தீசிஸை படிக்க, அவ டைப் படிக்க, அந்த மல்லிகைப்பூ வாசனைக்கு. ஆஹா. டேய், நீ தீசிஸ் எழுத சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு ரம்யா கிட்ட இருந்து மல்லிகைப்பூ வாசனை கேக்குதா? டேய், அவளுக்கு ஏன் தெரியுமா மிஸ் ரம்யான்னு பேர் வந்தது? டைப் படிக்கும் போதெல்லாம் நிறைய எழுத்த மிஸ் பண்ணுவா. அவ எழுத்துல மிஸ் பண்ணான்னு வச்சுக்கா, உனக்கு டாக்டர் பட்டம் மிஸ் ஆயிரும். பரவாயில்லையா? ஐயோ, என்னடா பண்றது? கவலையே படாத, நான் எல்லாத்தையும் டைப் பண்ணி தரேன் ஃப்ரீயா. சரி சரி,
இவ்வளவு நாளா ஒரு ரம்பத்தை அனுபவிச்சாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் அனுபவிக்க வேண்டியதுதான். நீ ஏன் டைப் அடி. மாணிக்கன் டைப் அடிச்சா ரொம்ப ராசினே பக்கத்துல எல்லாரும் பேசிக்கிறாங்க. இது ஓசி குடி. வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க வாங்க உட்காருங்க. கொடு. சரி மாணிக்கம், நீ எப்ப தீசிஸ் கொடுக்க போற? முதல்ல இவன் டாக்டர் பட்டம் வாங்குறேன் சார், நான் அப்புறமா சப்மிட் பண்றேன். இந்த நாட்டுப்புறத்தெல்லாம் கண்ணக்கோள் வைக்கிறவங்க முதல்ல ஒருத்தர் அனுப்பி பார்ப்பாங்க. அவனுக்கு எதனா ஆகலனா தான் அடுத்தவன் நுழைவான். நான் அந்த மாதிரி. அப்ப நாட்டுப்புறத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ற நீ இவனை ட்ரையலுக்கு அனுப்புற. தீசிஸ் நல்லா இருக்கு. மத்த காப்பியையும் கொண்டு காப்பா. சரிங்க சார். கையெழுத்து போட்டுறேன். என்ன தலையை போட்டு பிச்சுக்கிற? தலை ஒரே பாரமா இருக்கு சார். இப்படி ஆராய்ச்சி பண்றாங்கன்னா தலையை போட்டு பிச்சுக்கிறது வழக்கமா போச்சு. இல்லடா, எல்லாம் கரெக்டா இருக்குமான்னு பயமா. எல்லாம் கரெக்டா தான் கொடுத்து ஓகே ஆயிரவா. ஏய் டேய், குழந்தை கூடாதா? அட பறக்கு இருக்கா அந்த லாலிபப்பு எச்சமா. நீ மாமா கொடுக்குற காசு வச்சுக்கிட்டு இந்த வச்சுக்க, அந்த கடையில போயிட்டு நீ வாங்கிக்க. அவன் கிருக்க. டேய், மதுரை வீரன் குதிரைப்பாரு போகுது. மதுரை வீரன் குதிரைப்பாரு. மதுரை வீரன். டேய், தப்பானே போறடா. டேய் என்னடா அது? குதிரை. பாத்தியா பாட்டி, உன் பேர குதிரை சவாரி செய்ய லட்சணத்தை ஹாய். பிஹெச்டி படிக்கிறானா? என்னடா ஆச்சு? ஒன்னும் ஆகல, மண்டை சூடாயிருச்சு. நல்லா குளிர்ச்சியா எண்ணெய் தேய்ச்சி ஊத்துங்க, எல்லாம் சரியா போயிடும். நாளைக்கு வரும் பாட்டி. பாடா குதிரை ஓட வாடா. குதிரை. வா. ம்? ம். ஆ. Ow. Oh. Yeah. Yeah. Hmm. பாப்பா மாணிக்கம், ராத்திரியெல்லாம் ராஜா தூங்கவே இல்ல. பணாத்திக்கிட்டே இருந்தா என் மனசே சரியில்லை. நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க மாதிரி இருந்தீங்களே, யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியலையே. இப்ப அவன் எங்க இருக்கான்? மாடியில இருக்கான் ஐயா. ஏன் தம்பி நல்லா தானே இருந்தா உனக்கு என்னாச்சு? சும்மா அதுக்கு சின்ன கல்லையா தூக்கி போடுற, பெரிய கல்லை தூக்கி தலையில போடு. இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து விடுதலையாவது கிடைக்கும். அதானே கொண்டு வந்து போடுறேன். ம். 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 டேய் டேய், எதுக்குடா கல் எடுக்கிற? பெரியோர் தலையில போடணும்டா. தலையிலையா? யார் தலையில? ம். ஐயோ, ஓடிடுங்க ஓடிடுங்க. ஆ. டேய் 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 ராஜா, என்னடா பண்ற? பக்கத்து வீட்டு தாத்தாவுக்கு ஆஸ்மாவா, பெரிய கல்ல போடு ஒரேடியா போய் சேர்ந்துடுறேன்னாரு. அதான் உதவி பண்ண போறேன். அடக்கு இருக்கா? டேய் டேய் புடிடா அவனை, போட்டுற போறான்.
அட டேய், பாவி. இல்ல டேய், உதவி பண்ண போறோன்னு விடேன்டா. நீ ஓவரா போற நீ இப்போ. இந்தாடா. டேய். தம்பி வாப்பா. ஐயா என்ன விடுங்க, நான் ஜெயிச்சிட்டேன், தொகுதிக்கு போனோம். தொகுதிக்கு தான் போறோம், வா. சிஸ்டர் சொல்லுங்க. இல்ல இவன் ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசுறான், பைத்திய மாதிரி பிஹேவ் பண்றான். சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் பரசுராம் உள்ள இருக்காரு, போய் பாருங்க. இவருக்கு என்ன செய்து? இவனுக்கு என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னே தெரியலைங்க. சம்பந்தம் இல்லாம எதையோ பேசுறான் டாக்டர். எவ்வளவு நாளா எப்படி இருக்கு? நேத்துல இருந்துதான் டாக்டர். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? பிஹெச்டி தீசிஸுக்காக கடுமையா உழைச்சான். தீசிஸ் கொடுத்துட்டு திரும்பி வரும்போது கொஞ்சம் குழம்பிட்டான். அந்த குழப்பத்துல என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு என்னன்னா ஒரு பெரிய இடத்துல கள்ளத்துக்கு போட போயிட்டான். உனக்கு என்ன செய்து? என்னை யாரோ கொல்ல வராங்க, பயமா இருக்கு. அப்படியா? அதுக்கு நீ என்ன செய்ய போற? பிள்ளையார்கிட்ட சொன்னேன். அட, அவர் என்ன சொன்னாரு? அவரு டிராபிக் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாரு. இந்த பையனுக்கு கொடுத்த வேண்டியதுதான் ஷாக் ட்ரீட்மெண்ட். நான் இருக்க போ. இந்த மாத்திரைய 3 வேளை கொடுங்க. 1 மணி நேரம் பொறுத்து கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க.